ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல மாயா ஆஞ்சலோ எழுதின ஃபினாமினல் விமன் போமோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. மாயா ஆஞ்சலோ இவங்க ஒரு போயட், டான்சர், சிங்கர், ஆக்டிவிஸ்ட், ஸ்காலர் அண்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆத்தர். இவங்க எதுக்கு ஃபேமஸ்னா இவங்களோட ரைட்டிங் ஸ்டைலான ஆட்டோபயோகிராஃபிக்கல் ரைட்டிங் ஸ்டைலுக்கு தான் இவங்க ரொம்ப ஃபேமஸாம். ஆட்டோபயோகிராஃபினா நம்மளுக்கு தெரியும், ஒரு ரைட்டர் அவங்கள பற்றி அவங்களே எழுதுறது. இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக ஆட்டோபயோகிராஃபிக்கலாக தான் இருக்குமா. இவங்க 7 ஆட்டோபயோகிராஃபிஸ், 3 புக்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸ், அப்புறம் நிறைய போயட்ரி புக்ஸ் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேஸில், மூவிஸில், டெலிவிஷன் ஷோஸ்லலாம் ஓவர் 50 இயர்ஸ் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் எல்லாம் ஐ நோ வை த கேஸ்ட் பேர்ட் சிங்ஸ் அண்ட் ஸ்டில் ஐ ரைஸ், ஆன் த பல்ஸ் ஆஃப் மார்னிங், இதெல்லாம் இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ். ஃபினாமினல் விமன் அப்படின்ற இந்த போயமை மாயா ஏஞ்சலோ அண்ட் ஸ்டில் ஐ ரைஸ் அப்படின்ற அவங்களோட 3rd வால்யூம் ஆஃப் பொயட்ரி கலெக்ஷனில் 1978 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த போயமில் மாயா ஏஞ்சலோ அவங்களோட பாடி, அவங்களோட ஃபீச்சர், அவங்களோட லுக், அதை பற்றி அவங்க எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த போயமில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த ஃபினாமினல் விமன் அப்படின்ற இந்த போயம் இவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த போமை மாயா ஏஞ்சலோ 4 மேஜர் ஸ்டான்ஸாஸாக பிரிச்சிருக்காங்க. அது கூட ஒரு ஸ்மால் ஸ்டான்ஸாவே ஆட் பண்ணி டோட்டலாக இந்த போமில் 5 ஸ்டான்ஸாஸ் வச்சு எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். Pretty women wonder where my secret lies. I'm not cute or built to suit a fashion model size. But when I start to tell them, they think I'm telling lies. மாயா ஏஞ்சலோ சொல்கிறாங்க, அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இல்லை, அவங்களோட லுக் பார்க்குறதுக்கு ஒரு ஃபேஷன் மாடலோட அந்த 0 சைஸ் ஃபிகர்லையும் இல்லையா. பட் அவங்க எங்கே போனாலும் நிறைய விமென்ஸ் இன்க்ளூடிங் மாடல்ஸ், பிரிட்டி விமென்ஸ் எல்லாருமே மாயா ஆஞ்சலோ கிட்ட கேட்பாங்களாம், நீங்கள் எப்படி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ சே இட் இஸ் இன் த ரீச் ஆஃப் மை ஆர்ம்ஸ், த ஸ்பேன் ஆஃப் மை ஹிப்ஸ், த ஸ்ட்ரைட் ஆஃப் மை ஸ்டெப், த கேர்ள் ஆஃப் மை லிப்ஸ். ஐ எம் விமன், phenomenal women, that's me. அதுக்கு மாயா ஆஞ்சலோ சொல்லுவாங்களாம், என்னோட பியூட்டி, என்னோட கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது என்னோட ரீச் ஆஃப் மை ஆர்ம்ஸ், த ஸ்பேன் ஆஃப் மை ஹிப்ஸ், என்னோட ஹிப்ஸ்லையும் என்னோட ஆர்ம்ஸ்லையும், த ஸ்ட்ரைட் ஆஃப் மை ஸ்டெப், நான் ஒரு அடியிலேருந்து இன்னொரு அடி எடுத்து வைக்கும்போது த ஸ்ட்ரைட், அதில் இருக்க அந்த இடைவேளையில் நான் காமிக்கிற என்னோட நம்பிக்கையும், த கேர்ள் ஆஃப் மை லிப்ஸ், என்னோட உதடுகளில் இருக்க வரிகளும் எல்லாமே சொல்லும் நான் ஒரு ஃபினாமினல் விமன், நான் ஒரு தனித்துவமான பெண்மணி அப்படின்றத அது எல்லாமே ப்ரூவ் பண்ணும். என்னோட நடையிலே நான் ஒரு ஃபினாமினல் விமன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கான்ஃபிடென்ஸை நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஏஞ்சலோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. Second stanza, I walk into a room just as cool as you please, and to a man the fellows stand or fall down on their knees, then they swarm around me, a hive of honey bees. செகண்ட் ஸ்டான்ஸால மாயா ஏஞ்சலோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாயா ஏஞ்சலோ இப்போ ஒரு ரூம்குள்ளே நடந்து போகிறாங்கன்னா, அந்த ரூம்குள்ளே நிறைய மென் இருக்காங்கன்னா, அவங்கெல்லாம் இவங்களை பார்த்தோன்னே இவங்க மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே எந்திரிச்சு நின்றுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் இவங்களோட அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி, இவங்ககிட்ட இருந்து அட்டென்ஷனை வாங்குறதுக்காண்டி எல்லாருமே அப்படியே நீல் டவுன் போட்டுருவாங்களாம். மென்னெல்லாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அட்டென்ஷனை அவங்க வாங்குறதுக்காண்டி இவங்களை சுற்றி சுற்றி இந்த ஹனி பீஸ் எப்படி ஹனியை சுற்றி வருமோ அதே மாதிரி இவங்களை சுற்றி சுற்றி மென்னெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஏஞ்சலோ சொல்லியிருக்காங்க. I say it is the fire in my eyes and the flash of my teeth, the swing in my waist, the joy in my feet. I am women phenomenally. இதுக்கெல்லாம் ரீசனாக மாயா ஏஞ்சலா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஐஸில் இருக்கிற அந்த ஃபயர், அவங்களோட கண்ணில் அவங்க காமிக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், ஃப்ளாஷ் ஆஃப் மை டீத், அவங்களோட டீத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ளாஷ்னஸ், அந்த ஒரு பள்ளிச்சிட்டுற தன்மை, த ஸ்விங் இன் மை வேஸ்ட், அவங்களோட வேஸ்ட்டில் இருக்கிற அந்த ஸ்விங், த ஜாய் இன் மை ஃபீட், அவங்களோட பாதத்தில் இருக்கிற அந்த ஜாய்னஸ் ஆப்போசிட் ஜெண்டரை ஈஸியாக செட்யூஸ் பண்ணிடுதான். ஸோ அவங்க ஒரு ஃபினாமினல், ஒரு தனித்துவமான பெண்மணியா, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் காண்டியும் அந்த கான்ஃபிடென்ஸான லுக்கு காண்டியுமே எல்லா ஆண்களும் மயங்குறதுனால அவங்க ஒரு ஃபினாமினல் விமன் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டான்ஸா phenomenal women that's me. இந்த லைன்ல அகைன் மாயா அவங்க வந்து ஒரு phenomenal women அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் விமனும் இவங்கள பார்த்து இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதா சொல்கிறாங்க. மென்னும் இவங்கள பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலே வந்து நான் ஒரு phenomenal தனித்துவமான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் மாயா ஏஞ்சலோ சொல்லியிருக்காங்க. Fourth stanza, men themselves have wondered what they see in me. They try so much, but they can't touch my inner mystery. When I try to show them, they say they still can't see. இந்த ஸ்டான்ஸால விமன் வந்து அவங்க கிட்ட எப்படி இவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு கேட்குற மாதிரி மென்னும் இவங்க கிட்ட கேட்குறாங்களாம். நாங்கள் வந்து உங்களை பார்த்தோன்னே எப்படி வந்து ஃப்ளாட் ஆகுற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். மென் வந்து இந்த மாதிரி கேட்குறது மாயாவுக்கு இன்னும் நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்குறத சொல்கிறாங்க. ஐ சே இட் இஸ் இன் த ஆர்க் ஆஃப் மை பேக், த சன் ஆஃப் மை ஸ்மைல், த ரைட் ஆஃப் மை பிரெஸ்ட், த கிரேஸ் ஆஃப் மை ஸ்டைல், ஐ எம் அ விமன், phenomenal women that's me. மாயா ஏஞ்சலோ அதுக்கு எல்லா மென்கிட்டையும் சொல்கிறாங்க, இவங்க கிட்ட வந்து ஒரு மிஸ்டீரியஸான இன்னர் பியூட்டி இருக்கான். அந்த இன்னர் பியூட்டினால தான் அவங்க பியூட்டிஃபுல்லாக தெரியுறாங்களாம். அதை வந்து மென்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க அவங்களோட பேக், அப்புறம் சன் மாதிரி இருக்கிற அவங்களோட ஸ்மைல், அதுக்கப்புறம் அவங்களோட பிரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க ஸ்டைலில் இருக்கிற அந்த கிரேஸ் எல்லாமே வந்து அவங்கள ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினாமினல் தனித்துவமான விமனாக காட்டுறதா அவங்க வந்து அகைன் அவங்க ஒரு ஃபினாமினல் விமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. Final stanza, now you understand just why my head's not bowed. I don't shout or jump about or have to talk real loud. When you see me passing, it ought to make you proud. ஸ்டான்ஸால மாயா ஏஞ்சலோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாயா ஏஞ்சலோ எப்போவுமே அவங்களோட தலையை தாழ்த்தவே மாட்டாங்களாம். எப்போவுமே ஒரு நிமிர்வோட அவங்களோட தலையை நிமிர்த்தி ரொம்ப உயர்வாக தான் இருப்பாங்களாம். அவங்க இந்த மாதிரி இருக்கிறதை சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பார்க்கும்போது அவங்கள நினச்சி மற்ற எல்லாரையுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறதா சொல்கிறாங்க. மாயா ஏஞ்சலோ மற்றவங்கள பற்றி எப்போவுமே கேர் பண்ண மாட்டாங்களாம். அவங்க எப்போவுமே அவங்களாவே இருக்கிறாங்களாம். ஸோ இதுவும் வந்து அவங்கள நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கான். I say it is in the click of my heels, the bend of my hair, the palm of my hand, the need for my care. Cause I'm a woman, phenomenal woman, that's me. மட்டும் இல்லாமல் மாயா ஏஞ்சலோ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அவங்க என்னெல்லாம் நினச்சி அவங்கள பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கால் பாதம், அவங்களோட ஹீல், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஹேரில் உள்ள அந்த பெண்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட உள்ளங்கை, அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த செல்ஃப் கேர், இது எல்லாமே மாயா ஏஞ்சலோவை இன்னும் ஒரு ஃபினாமினல் விமன் தனித்துவமான பெண்ணாக காட்டுறதா மாயா ஏஞ்சலோ இந்த போமை முடிச்சிருக்காங்க. இந்த போமில் மாயா ஏஞ்சலோ அவங்க வந்து எப்படி ஒரு தன்னம்பிக்கையுள்ள தனித்துவமான பெண்மணி அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.